ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாவக்காயை வச்சு பெட்லே பண்ணிடலாமா? இந்த மாதிரி குட்டி பாவக்காயாக இருந்தால் சூப்பராக இருக்கும். அது கிடைக்காத பட்சத்தில் பெரிய பாவக்காயை குட்டி குட்டியாக அரிஞ்சு வானலில் எண்ணெய் ஊற்றி அதை அப்படியே போட்டு நல்லா வதக்கினோன்னா வதங்கிரும். அது கூடவே மஞ்சத்தூளை போட்டு 2 டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறலாம். அது கொதிச்சிட்டு இருக்கும் போதே நம்ம கடலப்பருப்பு துவரம்பருப்பை ஊற வச்சு அதை அப்படியே பச்சையாகவே போட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் கல் உப்பும் போட்டு கொதிக்க விடலாம். அது கொதித்த உடனே நம்ம வேக வச்சுருக்கிற துவரம்பருப்பையும் அது கூட போட்டு நல்லா கிண்டிடலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு உளுந்து துவரம்பருப்பு 3ஐயும் ஊற வச்சுருந்தேன். அதுக்கு வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி வெங்காயம் கருவேப்பிலெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு நம்ம பக்கோடாக்கு உருண்டுற மாதிரி உருண்டி எடுத்து எண்ணெய் காஞ்ச உடனே எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து 3/4 திட்டம் வெந்ததுக்கப்புறம் அப்படியே எடுத்து சூப்பராக நம்ம அந்த குழம்புல போட்டுற வேண்டியதான். இதோ பாருங்கள், இந்த குழம்பு கொதிச்சிட்டு இருக்கும் போதே நான் அந்த உருண்டைகளெல்லாம் போட்டுட்டேன். எல்லா உருண்டைகளையும் பொரித்து எடுத்து இதில் போட்டாச்சு. 3/4 திட்டம் அந்த எண்ணெயில் வெந்தால் போதும், பாக்கி குழம்புல வெந்துடும். தேங்காயும் சின்ன சீரகமும் அரைச்சி ஊற்றிட வேண்டியது தான். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்கும். கடுகு உளுந்து சீரகம் கருவேப்பிலை தாளித்து அது மேலே அப்படியே கொட்டிட்டு ஒரு கிண்டுனோன்னா சூப்பரான பாவக்காய் பெட்லே ரெடி. சாப்பிட்டு பார்த்துடலாமா? சாதத்தை போட்டு பொரியல் வச்சு அப்படியே இந்த பெட்லேயே ஊற்றி பிசைஞ்சு அப்படி எடுத்து சுட சுட சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்குங்க. அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி செஞ்சு வீட்டில் உள்ளவங்களெல்லாம் அசத்துங்க. பாய்.